முதலில் நாம் இஸ்லாத்தில் பெண்களுக்கான ஆன்மீக உரிமையை பற்றி விவாதிப்போம். குறிப்பாக மேற்கத்தியரிடையே பொதுவான ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. அதாவது இஸ்லாத்தில் ஸ்வர்க்கம் என்பது ஆண்களுக்கு மட்டுமே என்ற கருத்து, ஆண் இனத்தினருக்கு மட்டுமே. திருக்குரானின் ஒரே ஒரு வசனத்தை மேற்கோளாக காட்டி இந்த தவறான கருத்தை நம்மால் நீக்கிவிட முடியும். சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 124. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், وَمَن يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنثَىٰ وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனபதியில் நுழைவார்கள், அதாவது ஸ்வர்க்கத்திற்குள் நுழைவார்கள். இன்னும் அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இதே செய்தி மீண்டும் வருகிறது. சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 97. அல்லாஹ் கூறுகிறான், ஆணாயினும் பெண்ணாயினும் முஃமினாக இருந்து யார் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக மனம் மிக்க தூய வாழ்க்கையை வாழச் செய்வோம். மேற்கண்ட இந்த வசனங்கள் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் கூறுகிறது, அவர்களுடைய நன்னம்பிக்கை மற்றும் நன்னடத்தைகளை பொறுத்து அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள். ஈமான் மற்றும் அமலே சாலிஹாத். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 1. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அதாவது ஆண்களுக்குரிய அதே ஆன்மாவை கொண்டே அவனது துணையான பெண்ணையும் படைத்தான். அதாவது ஒரு ஆணின் துணையான பெண், அந்த பெண்ணை அந்த ஆணின் ஆன்மீக ஆன்மாவை கொண்டே படைத்திருக்கிறான் என்கிறது. மேலும் கூறப்பட்டுள்ளது சூரா ஷூராவில் அத்தியாயம் 42 வசனம் 11. فاطر السماوات والأرض جعل لكم من أنفسكم أزواجا. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனே, உங்களுக்காக உங்களில் இருந்தே ஜோடிகளையும் படைத்தவன். அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆன்மீக தன்மை ஒரே மாதிரியானதே. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் சூரா சஜ்தாவில் அத்தியாயம் 32 வசனம் 9. ثم سواه ونفخ فيه من روحه. பின்னர் அதனை சரியாக உருவாக்கி தன்னுடைய ஆன்மாவிலிருந்து அதில் ஊதினான் என்கிறது. இதே செய்தி சூரா ஹிஜ்ரில் வருகிறது. அத்தியாயம் 15 வசனம் 29. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எல்லாம் செம்மையாக உருவாக்கி அவனுள் ஆன்மாவை ஊதி அவனுக்கு சிரம் பணியும்படி பணித்தான். நாம் மனித படைப்பிற்கு ஆன்மாவை ஊதினோம் என்று இறைவன் சொல்லுவதின் பொருள் என்னவெனில், மனித உருவில் கடவுள் பிறக்கிறார் என்று நம்பப்படும் அவதாரத்தையோ அல்லது அத்தகைய தன்மையோ அல்ல. இதன் பொருள் இறைவன் தன்னுடைய அறிவின் ஒரு பகுதியை மனித இனத்திற்கு அளிக்கிறான் என்றே பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது படைப்பாற்றலின் ஒரு பகுதியை எல்லா மனிதர்களுக்கும் வழங்கியுள்ளான், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 70. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியமாக்கி உள்ளோம். அல்லாஹ் கூறுகிறான் திருக்குரானில் ஆதமுடைய எல்லா மக்களையும் அவர்கள் ஆண்களோ பெண்களோ பாகுபாடின்றி கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா இஸ்ராவில் அத்தியாயம் 17 வசனம் 70. وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியமாக்கி உள்ளோம். அல்லாஹ் கூறுகிறான் திருக்குரானில் ஆதமுடைய எல்லா மக்களையும் அவர்கள் ஆண்களோ பெண்களோ பாகுபாடின்றி கண்ணியப்படுத்துகிறான். அவர்கள் கருப்பர்களோ வெள்ளையர்களோ மஞ்சளோ வேறு நிறமோ ஏழையோ பணக்காரரோ, எல்லாம் வல்ல இறைவன் ஆதமுடைய எல்லா மக்களையும் கண்ணியப்படுத்தி உள்ளான். அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும், யூகேவில் வாழ்ந்தாலும், கனடாவில் வாழ்ந்தாலும், இந்தியாவில் வாழ்ந்தாலும், சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலும், எல்லாம் வல்ல இறைவன் ஆதமுடைய எல்லா மக்களையும் கண்ணியப்படுத்தி உள்ளான். இஸ்லாம் அல்லாத சில மதங்கள் இருக்கின்றன. ஏவாள் மீது மட்டுமே குற்றம் சுமத்துகின்றன.
அல்லாவின் கருணை அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள்தான் தடை செய்யப்பட்ட கனியை உண்ணுமாறு ஆதாமை தூண்டினார்கள். ஆகவே மனித சமூகம் அத்தனையும் பாவப்பிண்டமாக பிறக்கின்றன என கூறுகிறார்கள். நீங்கள் பைபிளை படித்தால் ஆதியாகமம் அதிகாரம் 3 ஏவாள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் தடுக்கப்பட்ட அந்த கனியை புசிக்குமாறு ஆதாமை அவர்தான் தூண்டினார். ஆகவே மனித இனம் பாவ பரம்பரையாக ஆனது என்று சொல்கிறது. ஏவாள் அவர் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் அவர்களை மட்டுமே குறை கூறி குரானில் எந்த ஒரு வசனமும் கிடையாது. அந்த குற்றத்தை அவர்கள் இருவர் மீதும் சமமாக சுமத்துகிறது. ஆதம் ஏவாள் இருவர் மீதும் அவர்கள் இருவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும். மேலும் நீங்கள் திருக்குரானை படித்தால் சூரா அஹ்ராஃபில் அத்தியாயம் 7 வசனம் 19 27 வரை ஆதம் ஏவாள் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களது பெயர் 12 முறை இடம்பெறுகிறது. அதில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் இருவருமே குற்றம் செய்தவர்கள், அவர்கள் இருவருமே வருந்தினார்கள், அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். இருவர் மீதும் சமமாக குற்றம் சுமத்தப்படுகிறது. குரானில் எங்கேனும் ஒரு வசனம் கூட ஏவாள் மீது மட்டுமே தனித்து குற்றம் சுமத்தப்படவில்லை. ஆனால் குரானில் ஒரு வசனம் உள்ளது. சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 121 ஆதம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறைவனுக்கு அடிபணியவில்லை என்கிறது. ஆனால் ஏவாள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மட்டுமே தவறு செய்தார் என்று ஒரு வசனம் கூட இல்லை. நான் ஏற்கனவே கூறியதைப் போல ஒரு வசனத்தை மட்டுமே நாம் பார்க்கக்கூடாது. நாம் குரானை முழுமையாக படித்தால் இருவருமே குற்றம் செய்தார்கள், இருவருமே வருந்தினார்கள், இருவருமே மன்னிக்கப்பட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்வோம். மேலும் நீங்கள் பைபிளை புரட்டினால் ஆதியாகமம் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 16 எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறார் அந்த பெண்ணிடம், அதனால் நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆகவே பைபிளின் படி பிள்ளை பேறு என்பது இறைவனின் ஒரு சாபம், அது ஒரு தண்டனை. கடவுள் சொல்லுகிறார், உனது கர்ப்ப காலத்தில் நான் வேதனையை அதிகப்படுத்துவேன், நீ வேதனையோடும் கவலையோடும் தான் குழந்தையை பெற்றெடுப்பாய். இது பெண்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தரக்கூடிய தண்டனை போல் உள்ளது. பிள்ளை பேறு ஒரு சாபம், ஒரு தண்டனை. மேலும் கூறுகிறது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்கிறது. நீங்கள் திருக்குரானை படித்து பார்த்தால் அது பைபிளுக்கு நேர்மாறாக இருக்கும். குரான் நேர்மாறாக கூறுகிறது. குரான் குழந்தை பேற்றின் மூலம் பெண்களை உயர்த்துகிறது. குரான் கூறுகிறது சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 1 உங்களை சுமந்த தாய்க்கு மரியாதை செலுத்துங்கள் என்கிறது. மேலும் குரான் கூறுகிறது சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14 நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவரையும் அன்பு கொண்டு அரவணைக்க நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் பலவீனத்தோடு அவனை சுமந்து வேதனையோடு அவனை பெற்றெடுத்தாள். பெற்றோரை கண்ணியப்படுத்துங்கள் என்று குரான் கூறுகிறது. குறிப்பாக உங்கள் தாயை, ஏனென்றால் அவள் உங்களை வேதனையோடு பெற்றாள். பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தோடு உங்களை சுமந்து வேதனையோடு பெற்றெடுத்தாள். இதே செய்தி கூறப்பட்டுள்ளது சூரா அஹ்காஃபில் அத்தியாயம் 46 வசனம் 15 மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் சிரமத்துடனே சுமந்து சிரமத்துடனேயே பெற்றாள். அதாவது உன்னை சுமக்கும் போது உன் தாய் வேதனையை ஏற்றுக்கொண்டு உன்னை பெற்றெடுக்கும் போதும் வேதனையை அனுபவிக்கிறாள். ஆகவே குரான் அவர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது. இது பெண்களை மேம்படுத்துகிறது. குழந்தை பேறு பெண்களை உயர்வடைய செய்கிறது, தாழ்வுபடுத்தவில்லை. மேலும் நீங்கள் குரானை ஆராய்ந்தால் எல்லாம் வல்ல இறைவன் மனிதர்களை மதிப்பீடு செய்வதற்கு சில தேர்வு முறைகளை வைத்துள்ளான். சூரா ஹுஜராத்தில் அத்தியாயம் 49 வசனம் 13 அவன் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸு இன்ன خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله يتقاكم ان الله عليم خبير. மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஒருவரை ஒருவர் வெறுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர். தூய்மை மிக்க இறைவனின் பார்வையில் பயபக்தி உடையோரே மதிப்புக்குரியவர் ஆவார். ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு வித்தியாசப்படுவதற்கான தேர்வு முறை ஆனா பெண்ணா என்பதல்ல, ஜாதி அல்ல, நிறமல்ல, செல்வம் அல்ல, வயதல்ல, இறை பக்தி மட்டுமே. அது இறை உணர்வாகும். அதுவே முன்னுரிமை, அதுவே நேர்மையானது. அது ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையே வித்தியாசப்படுத்துவதற்காக எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்தியுள்ள தேர்வு முறை.
இறை பயம் வேண்டும், இறை பக்தி வேண்டும், நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனா பெண்ணா என்பது அல்ல. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 195, உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டேன். நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்குள் உள்ளவர்தாம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், உங்களில் எவரின் நற்கர்மங்களும் வீணாவதில்லை. இதில் ஆண் பெண் என்ற பேதமில்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் பங்காளிகள். ஆண்கள் பெண்களின் ஆன்மீக நிலை பற்றிய சுருக்கமான விளக்கம் திருக்குரானில் தரப்பட்டுள்ளது. சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 35, நான் எனது சொற்பொழிவின் ஆரம்பத்தில் கூறிய இறை வசனத்தில் தூய்மை மிக்க அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, நன்னம்பிக்கை உள்ள ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத்தி, இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி, பொறுமையும் நற்குணங்களும் உள்ள ஆண்களும் பெண்களும், வல் காஷிஈன வல் காஷியாத்தி, உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி, தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி, நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜம் வல் ஹாஃபிதாத்தி, தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத்தி, அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அஅதல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் அஜ்ரன் அஸீமா, இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியுள்ளான். அல்லாஹ் கூறுகிறான், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நன்னம்பிக்கை உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இறை வழிபாடுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உண்மையை பேசும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பொறுமையும் நற்குணமும் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உள்ளச்சமுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தங்கள் கற்பையும் தங்கள் மர்மஸ்தலங்களையும் மறைத்து பாதுகாத்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அல்லாவை அதிகம் துதிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் நற்கூலியையும் தருகிறான். இந்த வசனங்களை படிக்கும்போது இஸ்லாமிய ஆன்மீக கடமைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாத்தில் சம உரிமை உள்ளது என்பதை அறிகிறோம். இரு பாலாரும் தூய்மைமிக்க அல்லாவின் கட்டளைகளையே பின்பற்ற வேண்டும். இரு சாராரும் உண்மையாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருவருமே பொறுமையோடும் நற்குணங்களோடும் இருக்க வேண்டும். இருவரும் தொழுது கொள்ள வேண்டும். இருவரும் தர்மம் செய்ய வேண்டும். இருவருமே நோன்பு நோற்க வேண்டும். இருவருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை துதிக்க வேண்டும். குர்ஆனின் இந்த வசனம் மூலமாக தெரிய வருகிறது, ஆன்மீக ரீதியாக ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஆன்மீக ரீதியாக சமமாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் கூறுவதை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள்? இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதா இல்லை ஒடுக்கப்பட்டதா?